ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரேபீஸ் இன்ஃபெக்ஷனாக என்ன, ஸோ அது எதனால் வந்து ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருது, ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு உங்களில் வந்து நாய்க்கடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரோட்டில் நடந்து போயிருக்குள்ள, சின்ன வயசில் விளையாடக்குள்ள செவனேன நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேனேடா, திடீர்னு ஒரு நாய் வந்து எனக்கு கடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாய் கடிச்சா என்ன பண்ணுறது, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். சில முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாய் கடிச்சுன்னா தொப்புல சுற்றி 28 16 ஊசியோ போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுமா நிறைய சந்தேகத்தோடு இருப்பீங்க. இன்னும் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் வந்து சில டைம் வந்து அவங்களுடைய அறியாமையினால் இந்த நாய்க்கடி மட்டும் இல்லை, ஸோ மற்ற விலங்குகள் கடியிலையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேபீஸ் இன்ஃபெக்ஷனாக என்னென்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ரேபீஸ் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து ஒரு ரேபீஸ்ன்ற ஒரு வைரஸ். அது வந்து நிறையா விலங்குகள், வைல்டு அனிமல்ஸ் சொல்லுவோம், வீட்டில் வளர்க்குற டொமஸ்டிக் பெட் அனிமல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷனை உண்டாக்கக்குள்ள அது அந்த அனிமல்ஸோட, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாய் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நாயோடைய எச்சில் உமிழ்நீரில் அந்த வைரஸ் வந்து அதிகமாக தங்கி இருக்கும். ஸோ அந்த நாய் அந்த ரேபிட் வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்குள்ள அது இன்னொருத்தவங்க யாராவது ரேண்டமாக வழியில் போகிறவங்களோ யாரையோ ஒருத்தவங்கள கடிக்கக்குள்ள அந்த நாய் அந்த உமிழ்நீரில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய உடம்புல காயமாக உண்டாக்கி அது மூலிமா அந்த ரேபீஸ் வைரஸ் வந்து அந்த காயத்து புண்ணுல இருந்து அப்படியே நரம்பு மண்டலம் மூலிமா மேலே பரவி மூளைக்கு போய் மூளைக்காய்ச்சல் ஆர் என்கஃபலைட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை உண்டாக்கும். குறிப்பிட்ட சில கண்டிஷனில் மட்டும் நான்லிட்டிக் ரேபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மூளையை மட்டும் காஸ் பண்ணாமல், நான் என்கஃபலைட்டிக், மூளையில் பாதிப்பு உண்டாக்காமல் தசைகளில் உண்டாக்குற ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும். ஆனால் மெஜாரிட்டி டைம் என்கஃபலைட்டிஸ் சொல்லுவாங்க, மூளையில் பிரச்சனையை உண்டாக்குறதுனால வர சிம்டம்ஸ் தான் இந்த ரேபீஸ் இன்ஃபெக்ஷன். சரிங்க சார், இது நாய்க்கடியால் மட்டும்தான் ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருமா, இல்லை வேற ஏதாவது ஒரு கடியாலையும் ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி வைல்டு அனிமல்ஸ் சொல்லுவோம். அதாவது காட்டில் இருக்க எந்த ஒரு விலங்கை நம்ம கடித்தாலும் அது வந்து நம்ம ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா தான் கருதிக்கிட்டு நீங்கள் வந்து ரேபிக்ஸ்க்கான வேக்சின், போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபிலாக்சிஸ் சொல்லுவாங்க, ஸோ அந்த வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். சரிங்க சார், நாங்கள் வந்து அடிக்கடி காட்டுக்கெலாம் போகிறதில்ல, எங்கள் வீட்டில் வளர்க்குற நாயோ பூனையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமலோ அந்த மாதிரி எதாவது கடிச்சா நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸும் சரி நம்ம வந்து, ஏன்னா நம்ம வந்து ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது. ஏன்னா வந்து நமக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே ரேபீஸ் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கிடையாது. ப்ரிவென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும், அதுவும் வேக்சின்ஸ் இம்யூனோகுளோபின் மூலயமா மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து ரீசன்ட் கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அது வந்து ரேபீஸ் இருக்கிறதா கருதி நீங்கள் வந்து ப்ரொஃபிலாக்சிஸ், அதாவது வேக்சின், போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டாகணும் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட விலங்குகள் நான் சொல்கிறது எதுனா, ஸோ நாய், வீட்டில் வளர்க்குற